வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். நிறைய உள்ளன் ஒர்க் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த உள்ளனை பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளவர் தாங்க சொல்லி தரப்போறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உள்ளனை பேஸ் பண்ண மாதிரி பேர்லும் வச்சா மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து பெரியவங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட்டு பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒன்று 2 கலரில் நான் எடுத்திருக்கேன். சேம் பிங்க் பேஸ்லேயே ஒன்று, மெரூன் ஒன்று, பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். சிசர் கட் பண்ணுறதுக்காக பேர்ல் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட எந்த பேர்ல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் செட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக நீடில் இந்த பேர்ல்குள்ளே போயிட்டு வருதா ஹோல்குள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நூல் கோத்து நம்ம தைக்க ஆரம்பிப்போம். இதோட ஹோல்குள்ளே ஊசி போயிட்டு வரணும். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பென்சிலை பேஸாக வச்சு தான் நம்ம ஃப்ளவர் போட போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம பூ கட்டும்போது ஒரு நாட் நம்ம இப்படி போடுவோம் தெரியுங்களா? இந்த மாதிரி நாட்டை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். பூ கட்டுற நாட் மாதிரியே இந்த பாருங்க, அடுத்தடுத்து வரா மாதிரி போட்டால் இது நல்லா டைட்டாக நின்றுடும். பூ நமக்கு எவ்வளவு தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாட்டை நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் போடும்போது மேலே வச்சு போட்டுட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா கீழே வந்துடும். இதுக்காக தான் நம்ம இந்த பென்சில் பேஸை நம்ம எடுத்திருக்கோம். ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது சர்க்கிளில் வரும் உங்களுக்கு. அதனால் நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை போட்டுக்கிட்டே வரணும். இப்படி தெரியுதுங்களா? இதை இப்படி நம்ம போட்டுக்கிட்டே வரோம். எவ்வளோ வேணுமோ நம்ம இப்படி இறக்கிட்டோம்னா இதை ஃபில் பண்ணலாம். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் இதை இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு எவ்வளோ சர்க்கிள் போதுமோ எவ்வளோ பெருசு வேணுமோ அதை பார்த்துட்டு இந்த எட்ஜை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மெரூன் கலர் நூலை கோத்து வச்சுட்டேன். இந்த சைஸ் ஊசி எடுத்திருக்கேன். அதாவது பேர்ல் உள்ளே போகுதா அப்படிங்கிற அளவு இது. இதை பாருங்க, உள்ளே போயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம இந்த ஊசியை எடுத்துட்டு காட்டன் த்ரெட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த த்ரெட்டில் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து போடுற நாட் மாதிரி நார்மலாக போட்டுடலாம். நாட் போட்டாச்சு. டபுள் நாட் போட்டால் டைட்டாக ஆகிடும். இந்த எக்ஸஸ் த்ரெட்டை நாட் போட்ட பிறகு நம்ம எப்படி கட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு உள்ளே கொடுத்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எடுத்துட்டு இந்த மெரூனை கிட்ட வரா மாதிரி வச்சு இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ஒரு பேர்லை உள்ளே கோத்துட்டு பேர்லை கிட்ட வரா மாதிரி வச்சுட்டு திரும்ப பக்கத்தில் இப்படி குத்தி இந்த ஊசியை பின்னாடி கொடுத்து எடுத்தோம்னா திரும்ப முடிச்சு விழுந்தா மாதிரி இந்த மாதிரி நிற்கும். இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது இந்த கேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த பேர்லுக்காக பக்கத்தில் விடாமல் கொஞ்சம் இப்படி தள்ளி விடணும். பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து எடுத்துட்டு அடுத்து பேர்லை உள்ளே கோக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் நமக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகும். அடுத்து கேப்புக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு நாட் விழற மாதிரி நம்ம இடி போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கேப் கொடுத்தே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேப்பை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து எடுக்கிறோம். அப்புறம் பேர்லை எங்கே வேணுமோ அங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ளே கொடுத்துட்டு ஒரு முடிச்சு போடுற மாதிரி நம்ம இப்படி போட்டுக்கணும். தெரியுதுங்களா? இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊசியை உள்ளே விட்டு எடுக்கிறேன். அடுத்து பேர்லை கோத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் குத்திட்டு இந்த ஊசிக்கு கீழே வர நூலை இப்படி எடுத்து போட்டு இழுத்தோன்னா நாட் விழுந்தா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இப்போ 4 கோத்துருக்கேன். இன்னும் 2 கோத்துட்டு காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டு நம்ம பேர்லை கோத்துட்டு முடிச்சு போட்டுடலாம்.
ஒரு 2 ஊசி இதுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த த்ரெட்டை கூட நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த நூல் அப்படியே இருக்கட்டும். இதே நூலை அடுத்து நான் ஊசியில் கோத்துருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உள்ளே கொடுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம அப்படியே உருவிட்டோம்னா அது எந்த வித நாட்லையும் கிரிப்னஸ்லையும் இருக்காது. இப்படி நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம எல்லா நூலையும் மொத்தமாக லாக் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூலை நான் கட் பண்ணாமலே அப்படியே வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக உள்ளே விட முடியாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க, எது வரைக்கும் எடுத்துருக்கோன்னு இப்படி நகத்தினாலே நமக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. எத்தனை வாட்டி வேணால் பொறுமையாக விட்டு இதுக்குள்ளே நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் விட்டு எடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக விட்டு எடுத்துட்டு எவ்வளவு நூல் தேவையோ அவ்வளவு இருக்கா மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஊசி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை, இது முடிச்சு போடுறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம இந்த நூலை கோத்தது. இதில் இருந்தால் போதும். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இழுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாலாம் இழுக்க முடியாது. அதனால் இப்படி இழுத்தோன்னா அடுத்து மேலே இருக்கிறத அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. பாருங்க, ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இந்த முத்தை வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம இது உள்ளே போகிற மாதிரி முடிச்சு போடணும். இதை இப்படி வெளியில் வர மாதிரி வச்சுட்டு இப்படி நாட் போட்டுட்டு இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இழுத்த உடனே அப்படியே டைட்டாக வந்தது. அதை நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிட்டேன்னா நல்லா நிறைஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டாக போடக்கூடாது லூப்பை. இதை பாருங்க, இறுக்கி பிடிச்சோன்னா நமக்கு இப்படி வந்துடும். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். இப்படி லூஸ்லேயே இன்னொரு நாட் நான் போட்டுக்கிறேன். எந்தவித டூலும் இல்லாமல் இந்த ஈஸியாக பண்ணலாம் நம்ம. பார்த்தீங்களா? இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸஸ் பிங்க் த்ரெட்டை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு மட்டும் இருக்கும், மெரூன் த்ரெட்டு மட்டும். நல்லா இழுத்தாச்சு. இப்போ அடுத்த ஒர்க்கு பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதிலிருந்து இப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு பேர்லுக்கும் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? அடுத்து இதை அப்படி உள்ளே கொடுத்து எடுத்துடலாம். இதை நல்லா டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு மேல் வழியாக இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். பொறுமையாக இழுங்க. இதை மட்டும் பொறுமையாக இழுத்தாலே நமக்கு அழகாக நிற்கும். இதை பாருங்கள், இப்படி நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். இதை பாருங்கள், 2 சைடுமே உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தடுத்து அதே மாதிரி நான் பண்ணிட்டு கொண்டு வரேன். மெயினாக சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டிச்சுமே பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் நமக்கு இப்படி வேணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எங்கெங்கே பேர்ல் இருக்கோ அதுக்கு மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ரெகுலராக போடுற மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல 2 தடவை சுற்றி எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட்லாம் இருக்குது பாருங்களேன், அதில் இந்த மாதிரி பூவு கூட செஞ்சு நம்ம வைக்கலாம். பாருங்கள், பேர்ல் வச்சு இன்னும் நெருக்கமாக கூட நம்ம பேர்ல் வச்சுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க,
இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேர்ல்ஸை வச்சு இன்னும் நெருக்கமாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, ரொம்ப ஈஸியாக இருந்ததா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.